Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ஆப்ட் ஆகுற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். பேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 8 முந்திரி பருப்பு, 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. அடுத்து இதோட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 7 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதையுமே அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா அரைப்பட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும், நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு இதில் 1 துண்டு பட்டை, 2 கல்பாசி, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே இந்த எண்ணெயில் நல்லா வறுபடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதை நல்லா வறுபட்டுட்ட பிறகு இதோடு நம்ம ஒரு பெரிய சைஸ் அளவுள்ள வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுவுமே இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் சேர்த்துட்டு இதை ஓரளவுக்கு நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதோட 3 மீடியம் சைஸ் தக்காளியை பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தக்காளி இந்த மாதிரி சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி மிக்சியில் அரைச்சும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி ரொம்பலாம் வதங்க வேண்டாம். நம்ம தக்காளி சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுத்து இதோட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்து கூடவே ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியோடு சேர்த்து 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு ஒருவேளை திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதி வந்துட்ட பிறகு ஒன் டைம் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம். மூடிட்டு விசில் போட்டு 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷரும் நல்லா அடங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சைட் டிஷ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கடைசியாக இதோட கொஞ்சமாக வாசனைக்காக கொத்தமல்லி இலைகளை நான் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்ட்டு. ஒருவேளை உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் திக்காக வேணும்னா இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். நான் கொதிக்கலாம் வைக்கல, இப்படியே தான் சர்வ் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிறதுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருப்போம். ஒருவேளை உங்ககிட்ட முந்திரி பருப்பு இல்லாட்டி 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா சேர்க்க விரும்பாதவங்க 2 ஸ்பூன் அளவுக்கு உடைத்த கடலை சேர்த்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இதை செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், சூப்பராக செய்து முடிச்சிடலாம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், பரோட்டாவுக்கெலாம் ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.